அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 வீடியோவில் பேக்கும் ஸ்லீவ்ஸும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுன்னு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் எப்பயுமே நம்ம ஓப்பன் சைட் தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வருது இல்லைங்களா, நம்ம குக்கி வைக்கிறது அப்புறமேட்டுக்கா காஜா கட்டுறது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுனால எப்பயுமே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் சைடில் தான் மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது கரெக்டாக 2 சைடும் ஒரே அளவில் இருக்கா, அந்த ஓப்பன் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு கோடு போட்டு பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கொக்கியும் காஜா கட்டுறதுக்கும் நம்மளுக்கு துணி தேவை இல்லைங்களா, அதுக்கான தையல் அளவு இது. இந்த தையல் அளவு போட்டு மேலே ஷோல்டருக்கான அளவும் நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவும் சேர்த்தே நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி அளவும் மார்க் பண்ணியிருக்கேன், தையலுக்கான அளவும் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட கொக்கி பக்கம் நம்ம எடுத்து வைக்கணும். கொக்கி பக்கத்தில் தான் நம்மளுக்கு எப்பயுமே கரெக்டான அளவு இருக்கும். நம்மளோட காஜா கட்டுற பக்கம் எடுத்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் எப்பயுமே கொக்கி சைடு தான் நம்ம எப்பயுமே மார்க் பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். கொக்கி எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டான ப்ளேஸில் உட்காந்துருக்கான்னு பார்த்து அந்த தையல் மேலே வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு அந்த கொக்கி பகுதியில் ஒரு டாட் இருக்கும், அந்த லைன் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பேண்ட் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, பட்டி ஜாயின் பண்ணுறது, அதுவும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, நம்ம இந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அப்புறம் நம்ம பட்டி தைக்கிறதுக்கான 1/4 இன்ச்சு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நெக் மார்க் பண்ணுறோம். நெக்கோட ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கா இந்த சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற கை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மார்க்கும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே அக்குலாண்ட நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, நம்மளோட தையல் அளவு, நம்மளோட ரெடி அளவு என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கா கீழே பட்டி இந்த சைடில் ஜாயின் பண்ணுறோம். சைட் ஜாயிண்ட்டில் பட்டி எங்கே மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த வேஸ்ட் பேண்டாண்ட வர டாட் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த டாட் மேலே கை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட டாட் பிடிக்கிற இடம் நம்மளோட பட்டி எந்த இடத்துல வருது அப்படின்றது ரெண்டுத்தையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல டாட் வரணுமோ அதுவும், எந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுறோமோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற அந்த ரெடி அளவோட இந்த டாட் மார்க் பண்ணியிருக்க இடம், அப்புறம் அந்த சைட் ஜாயிண்ட்டில் நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நெக்கும் ஆம் ஹோலும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு ரெடி அளவு, தையலுக்கான அளவு ரெண்டுத்தையுமே 2 பக்கமும் நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட அளவும் அதனோட தையல் அளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆம் அளவும் அதனோட தையல் அளவும் மார்க் பண்ணிட்டேன். நம்ம எப்பயுமே ஆம் ஹோல் வரையும் போது ஃப்ரண்ட்டில் வரையும் போது ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சுருக்கம்லாம் வராமல் இருக்கும். இந்த 1/4 இன்ச் வரைஞ்சிட்டு அதிலிருந்து நம்ம ஆம் ஹோல் வரைகிறோம். நான் என்னோடய ரெடி அளவில் ஆம் ஹோல் வரைகிறேன். பாருங்கள், நான் ரெடி அளவில் வரைகிறேன், தையல் அளவில் வரையல. இப்போது நம்ம டாட்டு, இந்த வேஸ்ட் டாட் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ப்ளவுஸோட ஊக் பகுதியை எடுத்துக்கணும். ஊக் பகுதியை எடுத்துக்கிட்டு அந்த டாட்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம். எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, நம்ம தையலுக்கு தைச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த தையலையும் சேர்த்து நம்ம லென்த்தை மெஷர் பண்ணணும். அந்த தையல் மேலே எங்கே முடியுதோ அந்த டாட் முடிகிற இடம் கீழே பட்டி அந்த ஜாயின் பண்ணுறது, அந்த ஜாயிண்ட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவோடு சேர்த்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் 2.5 இன்ச் என்னோடது, அந்த 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன், ஹைட் மார்க் பண்ணுறேன். இப்போது சைடில் நம்ம கொக்கி அந்த ஒரு டாட் வரும் பார்த்திங்களா, அந்த சைடில் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி உள்ளே இருக்கணும். நம்ம ஆம் டாட்டும் அதே மாதிரி தான், இந்த எல் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லில் தான் வரணும். நம்மளோட இந்த மெயின் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி இருக்கணும், சைட் டாட்டுக்கு ஒரு 1 இன்ச் தள்ளி இருக்கணும். அந்த ஆம் டாட்டு நான் ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த 1/4 இன்ச் நான் இங்கே சைட் ஜாயிண்ட் பிடிப்போம் பார்த்திங்களா, அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அது எப்பயுமே அந்த அளவு கொடுக்கணும், நம்ம பிடிக்கிறதுக்கான அளவு, ஆம் டாட்டோட பிடிக்கிறதுக்கான அளவு நம்ம அக்குலாண்டு தந்தே ஆகணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்காது.
இப்போது என்னோட அந்த வேஸ்ட்டு டாட்டோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கும் திரும்ப நம்ம ப்ளவுஸில் தான் எடுத்து மெஷர் பண்ணணும். ப்ளவுஸில் அந்த டாட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மடித்து தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக பிரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி பிரிக்க முடியலன்னா நீங்கள் நம்ம தையலையே பிரிச்சுருங்க. தையலையே பிரிச்சுட்டு அந்த டாட்டு எந்த சைஸில் இருக்குதுன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு தையல் நீங்கள் இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ என்னோடய டாட் ஒரு பக்கம் 1 இன்ச் இருந்துச்சு. அப்போது 2 பக்கமும் சேர்த்து 2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு இன்ச்சு, இந்த சைடு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும். நம்ம மடிச்சிருக்க டாட் வந்துட்டு மடிச்சிருக்கும் போது நம்மளுக்கு 1 இன்ச் இருக்குது அப்படின்னா 2 பக்கத்துக்கு 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 இன்ச்சு நம்மளோட டாட் சைஸ் மொத்தம் 2 இன்ச்சு. இப்போ இந்த டாட் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வேஸ்ட்டோட இது எவ்வளோ இருக்குது, பட்டியோடு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். திரும்ப நம்ம ப்ளவுஸ் எடுத்து அந்த ஹூக்கு எங்கே இருக்குது, ஹூக் சைடு தான் மார்க் பண்ணுறோம். நம்ம பட்டி ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைட் ஜாயிண்ட் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம இப்போது டாட்டுக்கான அளவு கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த அளவு அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் 1.5 இன்ச்சு நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட கீழே அந்த பட்டி ஜாயிண்ட் இடத்துல நம்ம கொக்கி போடுற இடத்துல பெருசாகவும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்துட்டு சைஸ் சின்னதாகவும் இருக்குது பார்த்திங்களா. தையலுக்கான அளவு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது ஏன்னா நம்மளுக்கு இந்த கொக்கி சைடில் நம்ம மடித்து தைக்கணும், அதாவது அந்த டாட்டு பிடிக்கணும். அதனால் நம்மளுக்கு அங்கே தேவை இந்த சைடு பட்டி ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இந்த சைட் ஜாயிண்டில். அதனால தான் இந்த சைட் ஜாயிண்ட் வரும்போது குட்டியாகவும் இந்த கொக்கி சைடு வந்துட்டு நம்மளுக்கு நிறையவும் இருக்குது. அவ்வளோதான், துணி கட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு. இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, இன்னும் டவுட் கிளாரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். துணி பாருங்கள், நான் ஆம் ஹோல் கட் பண்ணும் போது அந்த தையலுக்கான அளவில் தான் கரெக்டாக கட் பண்ணுறேன். இப்போது எல்லா மார்க்கிங்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட் ஜாயிண்ட் எங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு, இப்போது ஆம் டாட்டில் ஒரு கட் கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு 2 சைடு இல்லைங்களா ப்ளவுஸு, நம்ம ஒரு சைடில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடுக்கான நம்மளுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த கட் கொடுக்கறது. இப்போ வேஸ்ட் டாட்டில் ஒரு கட்டு, அந்த சைட் ஜாயிண்ட் 2 கொடுக்குறோம் இல்லைங்களா, சைடில் 2 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் ஒரு கட் கொடுக்குறோம். இதே மாதிரி சைட் ஜாயிண்ட்லேயும் ஒரு கட் கொடுக்குறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது எப்படின்னு தெரியும், பின்னாடி எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜாயிண்ட் மார்க் பண்ணணும். அந்த டாட் எந்த இடத்துல முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல முடிகிறதையும் நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம டாட்டோட முடிகிற இடத்துல கை வச்சு அழுத்தி பின்னாடி எடுத்தோன்னா நம்மளோட விரல் தெரியும் இல்லைங்களா, நகம் தெரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு விதமாக நம்ம டாட் மார்க் பண்ணுறது, பின்னாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இன்னொரு விதம் வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறது. ட்ரேசிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட முன்னாடி டாட்டை பின்னாடி அப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம், இந்த இடத்துல தான் டாட் வந்து முடிய போகுது அப்படின்றது. இன்னொரு மெத்தடு இந்த ட்ரேசிங் வீல் வச்சுட்டு நம்ம அந்த டாட் மேலே அப்படியே அது நம்ம வீல் மாதிரி தான் போகும், அது அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி தெரியும். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த சென்டர் லைனில். இந்த ட்ரேசிங் வீல் வச்சு நம்ம அழகாக ட்ரேஸ் பண்ணியும் மார்க் பண்ணிக்கலாம். கிளியராக தெரியும் நம்மளுக்கு, இங்கே வீடியோவில் தெரியல, ஆனால் கிளியராக எப்படி மார்க் எப்படி வருது அந்த டாட்டு அப்படின்றது நம்மளுக்கு பின்னாடி தெரியும்.
நம்மளோட டாட் பாயிண்ட் எல்லாமே தெரியும் அதில். இதில் பாருங்கள், அந்த கோன் ஷேப் தெரியுதுங்களா? ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ அந்த ட்ரேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே நம்ம போட்டு மார்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டி எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங்.